வணக்கம். ஸ்ரீ ராமநவமிக்கு என்ன செய்ய வேண்டும்? ஸ்ரீ ராமநவமி மரியாதா புருஷோத்தம் எனப்படும் ஸ்ரீராமரின் அவதார தினத்தை ஒட்டி கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை. ஸ்ரீராமர் அவதரித்த இந்த தினத்தில் விரதம் இருப்பவர்களும் உண்டு. அல்லது பங்குனி மாதம் அமாவாசையிலிருந்து ஆரம்பித்து ராமநவமி முடிய 9 நாட்கள் விரதம் இருப்பவர்களும் உண்டு. வட இந்தியாவில் இந்த 9 நாட்களும் ராமாயணம் படிப்பார்கள். இங்கேயும் சிலர் சுந்தரகாண்டம் படிப்பது உண்டு. சுந்தரகாண்டத்தில் 9 நாட்கள் பாராயணம் செய்வது போல் சர்க்கங்கள் தொகுத்து அளித்திருக்கிறார்கள். அவற்றை அமாவாசையில் இருந்து ஆரம்பித்து படிக்கலாம். எது ஆரம்பித்தாலும் முதலில் விநாயகர் பூஜை செய்துவிட்டு பின் பாராயணம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நிவேதனமும் உண்டு. நிவேதனமும் புத்தகத்திலேயே குறிக்கப்பட்டிருக்கும். சுந்தரகாண்டத்தை நாமே பாராயணம் செய்வதே உகந்தது. இயலாதவர்கள் வேறு யாரையாவது அழைத்து பாராயணம் சொல்லி கேட்கலாம். ஒவ்வொரு நாளுக்கும் உரிய நிவேதனங்கள் செய்து வைத்துக்கொண்டு பாராயணம் முடிந்ததும் வெற்றிலை, பூ, பழம், பாக்கு இவற்றோடு நிவேதனம் செய்ய வேண்டும். இதை தவிரவும் மகா நேவேத்தியம் எனும் சாதம் நிவேதனம் செய்ய வேண்டும். கடைசி நாள் பாராயணம் முடியும் அன்று, ஸ்ரீராம நவமியாக இருக்கும் அன்று சுந்தரகாண்ட பாராயணம் முடிந்தாலும் கட்டாயமாக பட்டாபிஷேக சர்க்கத்தையும் பாராயணம் செய்ய வேண்டும். அன்று சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை, சுண்டல், பருப்பு வடை எனும் பாசிப்பருப்பை நீரில் ஊற வைத்து வெள்ளரிக்காய், மாங்காய் சேர்த்து பானகம், நீர்மோர் இவற்றை கட்டாயம் சேர்க்க வேண்டும். காட்டில் ஸ்ரீராமர் இருந்தபோது அங்கே கிடைத்த பயறு, உளுந்து போன்ற பொருள்களையும் நீரையும் குடித்தே தவ வாழ்க்கை வாழ்ந்ததால் பச்சை பயிரும் நீர்மோரும் கட்டாயமாக சேர்க்க வேண்டும். மேலும் நாம் ராம நாமம் ஜெபிப்பதால் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நம்மை விட்டு அகலும். ராம நாமத்திற்கு அவ்வளவு மகத்துவம். ராம 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 ராம் ராம 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 சீதாராம ராம ராம் சீதாராம ராம ராம். எங்கும் ஸ்ரீராம நாமம் ஒலிக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.